மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரால தான் நாங்க இன்னைக்கு எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருக்கோம். அவர் ஒருவருக்காக தான் நாங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கோம். எங்க பாபன் ஆயிருக்கிறார் பாத்தீங்களா, 5 நிமிஷம் தான். தலைவர் 5 நிமிஷம் பேசினாரு. எங்க அண்ணனுக்கு அது கொடுத்து வச்சிருக்குது. வந்தவொடனே அடிச்சுன்னு எங்க அண்ணன் இன்னைக்கு வந்துட்டாரு. எங்க அண்ணன் இப்ப பாத்தீங்கன்னா பல பலன்னு வந்துட்டாரு. நல்லா அருமையா, ரொம்ப உண்மையாவே சொல்றேன். அவர் இந்த வயசுக்கு சுறுசுறுப்பா இருந்து தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் பாபு அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய எப்படிலாம் அவரெல்லாம் எந்த மாதிரியான இதெல்லாம் தொகுதி பிரச்சனை எல்லாம் செய்யறாரோ அதை எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து, சபரியா இருந்தாலும் சரி, ராம்குமார் சாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்களும் அதே மாதிரி எல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்க சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நல்ல திட்டங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஏன்னா சில விஷயங்களை அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு வேட்பாளராக தொகுதியை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அது கண்டிப்பாக அவர் ஜெயிச்சாரு. இங்க தினகரன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு கேட்டு இருந்தார் சீட்டு. தலைவர் இவருக்கு சீட்டு கொடுத்தாரு. கொடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். மட்டும் இல்லாம உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற அலுவலகத்துக்கு இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்கன்னும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்க மேடையில் இருக்கிறவங்க யார் ஒருவரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் உங்களுக்கு சேவை மட்டும்தான் செய்வோம். எந்த ஒரு தவறும் திரும்ப சொல்றோம் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணணும்னு வச்சிங்க, இந்த மைக்கெல்லாம் நான் பிடிச்சி நிற்க முடியாது. அடுத்த நிமிஷமே தலைவர் தளபதி அதுக்கு உண்டான வேலையை பார்த்துருவார். அதனால நாங்க யாரும் தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சுட்டி காட்டினீங்கன்னா அதை நாங்க திருத்திப்போம். எக்காரணத்தை கொண்டு நாங்க தவறு செய்ய மாட்டோம். அதை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க கண்டிப்பாக திருத்திக் கொள்வோமே ஒழிய நீங்க என்ன சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களை வழி நடத்துவர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அதனால அவர் யாரு, நீங்க முதலமைச்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரேவந்த் சார், பாலாலாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பார். பார்த்துன்னு இருக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட கலந்து பேசி தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்க வீட்டில் எப்படி எல்லாரும் இருக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்பார். கேட்கும்போது அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அதை உடனே எழுதி வச்சீங்கன்னா இது என்னன்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய நீங்க என்ன சொல்றது நான் அதை கேட்கறதுன்றது இல்லாம, எந்த ஒரு சின்ன விஷயம் யாரான ஒரு சாதாரண கூலி தொழிலாளி சொன்னா கூட அவங்களுடைய கருத்தை கவனத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பது தெரிவிச்சுக்கிறார். அதனால உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தொகுதியில் நீங்க வார்டு உறுப்பினர் மற்றும் கிளை, ஒன்றியம், நகரம் எல்லாமே இங்க இருக்கும். அவங்க யாரு நீங்க சொன்னீங்கனாலும், பகுதி செயலாளர்லாம் எந்த குறைகளா இருந்தாலும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் எங்களிடம், அமைச்சர் பெருமக்களிடம் கண்டிப்பாக அதை எங்களுடைய கவனத்துக்கு வருவாரு. ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே அதை எங்களால் முடிந்ததை நாங்கள் கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக்கிறோம்.